இந்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட கருணை இல்லாத, மனிதாபிமானமே இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே குற்றச்சாட்டுகள முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலை அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ஒண்ணு. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள்னு பார்க்காம எல்லாரையுமே சுட்டு கொலை செய்யக்கூடிய வேலையை இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து பார்த்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்கள விட்டு தொலைஞ்சு போயிருக்காங்க. பெற்றோர்களே இறந்து போயிருக்காங்க. குடும்பம் இல்லாம, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இஸ்ரேல் தான். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கூட மீறி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இதற்கு உலகத்துல பல நாடுகளும் தங்களோட கண்டனங்கள தெரிவிச்சாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. நிறைய பிரதமர்கள் இத குறித்து வெளிப்படையா பேசவே செஞ்சாங்க. நாங்க பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவா இருக்கோம் அப்படின்னு. ஏன் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேலோட நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய பல நாடுகளே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு இஸ்ரேலோட இந்த கொடூர முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரா குரல் கொடுத்தாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நின்றாங்க. ஆனா இந்த நிலைமையில இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலை தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. கடந்த 2023வது ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுச்சு. அப்படி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் இந்தியா இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆயுதங்கள வாரி வழங்கியிருக்கு. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாவும் மாறியிருக்கு. கடந்த இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 2596 வெடிமருந்துகளையும், உதிரி பாகங்களையும் இந்தியா இஸ்ரேல் ராணுவத்துக்கு வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 3,90,516 சிறு சிறு குண்டுகள், தற்கொலை குண்டுகள், வெடிமருந்து, பீரங்கி இந்த மாதிரியான பொருட்களையும் வழங்கியிருக்கு. அடுத்ததா 5,64,970 வெடிமருந்துகளையும், பீரங்கிகளையும், ராணுவ வாகனத்துக்கு தேவையான பொருட்களையும் இந்தியா வாரி வழங்கியிருக்கு. கடந்த 2024வது ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் காசால நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையை தடுக்கிறதுக்காக ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவுல இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆயுதங்கள குடுக்கக்கூடிய நாடுகள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரியான ஆயுத சப்ளைவ நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னும், உலகத்துல அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தான் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள வழங்கியிருக்கு அப்படின்னு சர்வதேச பொது மன்னிப்பு சபை இன்னைக்கு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தான் இது எல்லாமே இப்ப அம்பலமாகவும் செஞ்சிருக்கு. இந்த சர்வதேச பொது மன்னிப்பு சபை அறிக்கையில கிட்டத்தட்ட இந்தியால இருந்து 9 நிறுவனங்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆயுதங்கள வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுல 4 நிறுவனங்கள் அதானியினுடைய தொடர்புடைய நிறுவனங்களா இருக்கு. 3 நிறுவனங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னமும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்துல ஏதோ தனியார் நிறுவனங்கள் தான் ஆயுதங்கள சப்ளை பண்ணியிருக்கு. எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு அரசாங்கத்தால சொல்லிறவே முடியாது. இதுல 3 நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கு. 2வது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பு பொருட்களையோ, ஆயுதங்களையோ, ராணுவ உதவிகளையோ நீங்க செய்யணும் அப்படின்னாலோ, இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் தான் நடந்துருச்சு. சர்வதேச நீதிமன்றம் எச்சரிச்ச பிறகும் இந்தியா திருந்தல. இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 2025 நவம்பர் மாதம் மீண்டும் ஒரு ஒப்பந்த கையெழுத்த போட்டிருக்காங்க. அதுலயும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராணுவ பாதுகாப்புக்கான உதவிகள் எல்லாத்தையுமே நாங்க செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இதுவரைக்கும் இஸ்ரேல் செஞ்ச எல்லா இனப்படுகொலைகளுக்கும், இனிமே செய்ய போற எல்லா அட்டூழியங்களுக்கும் துணையா நிற்கிறது இந்தியா தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாவே இந்தியா அப்படின்னா ஒரு அமைதிக்கு இலக்கணமா இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேற நாடுகளுக்கு இடையில போர் நடந்தா கூட நிறைய நேரங்கள்ல இந்தியா போய் சமரசம் பண்ணி வச்சிருக்கு. குறிப்பா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா மோடிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாருமே நின்றுருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் தான் பாலஸ்தீனத்துக்கு எதிரா நின்று இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நிகழ்த்துறதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ரொம்ப மோசமான வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இது குறித்து சர்வதேச நீதிமன்றமே இனிமே இது மாதிரியான ஆயுதங்களை வழங்கினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், இது குறித்து உரிய விளக்கத்தை இந்தியா நிச்சயமா அளிச்சே ஆகணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. நிச்சயமா இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இது குறித்து இந்திய மக்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை அளிச்சே ஆகணும்.